அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆணவ கொலை வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பள்ளிக்கரணையில் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட இளைஞர் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கை சிபிஐக்கு மாற்ற சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து தன்னுடைய உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், நீதிமன்றம் பிறப்பித்திருக்கும் உத்தரவு என்ன? பள்ளிக்கரணையில் வசித்து வந்த பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த பிரவீன் மாட்டுப்பாதி பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டதால் அந்த பெண்ணுடைய சகோதரரால் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பிரவீன் ஆணவ கொலை செய்யப்பட்டார். கணவர் இழந்த சர்மிளா 2 மாதங்கள் கழித்து தூக்கிட்டு கொலை செய்து கொண்டார். பிரவீன் கொலை செய்த வழக்கில் சர்மிளாவின் சகோதரர் தினேஷ் மற்றும் 4 வரை பள்ளிக்கரணையில் காவல்துறையினர் கைது செய்தனர். இவர்கள் ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் சாட்சிகள் முடக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில் சம்பவம் மறைக்கப்பட்டுள்ளதால் அதனை ரத்து செய்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என பிரவீனின் தந்தை கோபி சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. வெந்தரையன் அந்த வழக்கினுடைய விசாரணை சிபிஐக்கு மாற்ற மறுத்து பிரவீனினுடைய தந்தை தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி மதி.